செல்வம் பெருப்பாங்கன்னா தெரியலையே. பழனி அண்ணன் தான் எங்களுக்கு பிடிக்கும். தென்னரசு அவர்கள் போட்டியிட அவரே போறாரு. போக வேண்டியதான் வீட்டுக்கு. எடப்பாடி தான் வரணும். வந்தா நல்லா செய்வோம். அவர் பற்றி காங்கிரஸ் பற்றி எங்களுக்கு வேணாம். விஜய்க்கு தான் எப்பயாச்சும் வர்றது வர்றது ரொம்ப கஷ்டம். வர்றது கிடையாது எப்பயாச்சும். விஜய்க்கு தான் போடுவோம். எப்பவுமே அவன் அம்மா பாதுகாப்பு இல்லை, போத கலாச்சாரம். திமுக கூட்டணி 234 தொகுதியில வெற்றி பெறும். ஸ்டாலின் பஸ் ஸ்டாண்டு ரெடி பண்ணாங்க, போலவும் ரெடி பண்ணாங்க. நான்காம் தூர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில நாட்களில் நடக்கவிருக்கு. அதன்படியில் பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் இருக்கோம். ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் கூட்டணி கட்சியான செல்வ பெருந்தகை அவர்கள் போட்டியிடுறாரு. அதிமுக சார்பில் கே பழனி அவர்கள் போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சிந்து அவர்கள் இங்க களம் காண்றாங்க. தாவேக்கா சார்பாக கே தென்னரசு அவர்கள் போட்டியிடுவார்னும் அறிவிச்சிருக்காங்க வேட்பாளர்கள் பட்டியலில். இங்க மக்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மக்கள் கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. விஜய் விஜய் விஜயாமா, விஜய் வந்தா என்ன மாதிரி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் தெரியாது, ஆனா விஜய் பிடிக்கும், அதனால இருந்துச்சு. இப்ப நம்ம தொகுதியில ஆளும் கட்சி இருக்க செல்வ பெருந்தகை அவர் எப்படி பண்ணிருக்காரு தொகுதிக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. டிஎம்கே தான். டிஎம்கே. நம்ம சிட்டிங்ல இருக்க செல்வ பெருந்தகை அவர் எப்படி பண்ணிருக்காரு ஆட்சி? இந்த தொகுதி நல்லா தான் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணிருக்காரா? இப்ப விஜய் வேற புதுசா வந்து திமுக எதிர்க்கிறாரு. திமுகவால ஒன்றும் பண்ண முடியாது. அவரால் வாய்ப்பு வச்சு வேணா சவால் விடலாம். டிஎம்கேல ஒன்றும் முடியும். இங்கே படப்ப ஸ்ரீபெரும் தொகுதி டிஎம்கே தான். அண்ணன் மனோகரன் இருக்காரு, ஒன்றிய செயலாளர். அதனால அவர் நல்லா பண்றாரு. இங்க படைப்புல டிஎம்கே தான். இப்ப புதுசா வேட்பாளரா வந்து டிவிகே சார்பில் தென்னரசு அவர்கள் போட்டியிட போறாரு. அப்படியே போக வேண்டியதான் வீட்டுக்கு. வேற வழி ஒன்றும் பண்ண முடியாதாம்மா. வெற்றி பெற மாட்டாரா? இங்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்போ திமுக ஆட்சியில வந்து நிறைய குறைகள் இருக்கு, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி என்ன குறைகள் இருக்கு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. மகளிருக்கு மாதம் 1000 ரூபா சொன்னாங்க. இப்போ விஜய் அதே அறிக்கை தான் விட்டுறாரு. மகளிர்களுக்கு விடியல் பயணம் விட்டாரு. விஜய் அதே விஜய் என்ன புதுசாக விட்டார் சொல்லுங்க? எதுவுமே இல்லை. டிஎம்கே சொல்ற அறிக்கை தான் அவரும் விட்டுருக்காரு. அதனால டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான். நம்ம தொகுதியிலனா 234 தொகுதியிலும் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சி அமைப்பார். ஓ, நான் கூட விஜய் நினைச்சேன். விஜய்லாம் வர முடியாது. எப்படிங்க விஜய் வர முடியும்? தலைவர் தளபதி ஆட்சி அமைப்பார். கண்டிப்பா. செல்வ பெருந்தகை அவர்கள் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணிட்டு இருக்காரு. எந்த விதமான குறையும் இல்ல. திமுக கூட்டணி 234 தொகுதியில வெற்றி பெறும். புதுசா இப்ப கிரவுண்டுக்கு டிவிகே வேட்பாளர் தென்னரசு வந்திருக்காரு. அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. நேத்து அரசியல் பண்ணிட்டு இன்னைக்கு எப்படி பண்ண முடியும்? தலைவர் தளபதி ஆட்சி அமைப்பாரு. அதுல மாற்றமே இல்லை. டிவிகே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? டிவிக்கு அது அவங்க தலைவரை கேட்டாதான் தெரியும். இல்ல தமிழ்நாட்டுல கேக்குறேன். தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு வரலாம், ஒரு 2-3 தொகுதி வரலாம். அவ்வளவு. எடப்பாடி தான் வரணும். இப்ப திமுக ஆளும் கட்சி இருந்தாங்களே 5 வருஷம் எப்படி பண்ணிருக்காங்க? திமுகனா நாங்க எப்படி சொல்றதுங்க? பிடிச்சிருக்கா அவங்க ஆட்சி? அவங்க சொன்னது எதுவுமே நடைமுறை கொண்டு வரலைங்களா? எல்லாத்துக்கும் 1000 ரூபான்னாங்க, ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபான்னாங்க. அதுவும் கரெக்டாக கொடுக்கல. பாதி பேத்துக்கு இன்னும் பணம் வரலன்றாங்க. அந்த எலெக்ஷன் டைம் வந்ததுமே 5000 ரூபாயை போட்டு விடுறாங்க. இதுக்கு முதவே அது மாதிரி வருஷம் 5 வருஷத்துக்கு நம்ம 4 வருஷத்துக்கு செஞ்சுருந்தா பரவாயில்ல. 4 வருஷமா செய்யாமல் இப்போ வந்துட்டு டக்குன்னு 5000 ரூபாய் போட்டுவிட்டு ஓட்டுக்கு ஆண்டி போடுறாங்க. எடப்பாடி வந்தாருனாக்கா சிறப்பாக ஆட்சி நடத்துவார். இந்த தொகுதியில செல்வ பெருந்தகை அவர்கள் எப்படி பண்ணியிருக்காரு? அது சொல்ல முடியாது. தெரியல. சரி, விஜய் வந்து புதுசா வர வந்து திமுகவில் எதிர்க்கிறாரு, அதிமுகவை எதிர்க்கிறாரு. அது எப்படி பாக்குறீங்க? விஜய் வந்து ஒரு நடிகருங்க. நடிகர்னால கூட்டம் கூட தான் செய்யும். ஆமாம். இப்போ எம்ஜிஆர் தான் இருந்தார். எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு தான் வந்தார். யாருமே வந்ததே முதலமைச்சர் ஆயிட முடியாது. ஏதோ ஓட்டு வாங்குவார். ஆமாம், ஜெயிக்க முடியாது. ஓகே சார். டிவிகே தான். டிவிகே ஏன் டிவிகே வரணும்? விஜய் வந்தா மக்களுக்கு நல்லா செய்வாரு. அது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். ஒரு வாட்டி மாற்றம் வரட்டும். என்னன்னா திமுகவும் ஏடிஎம்கேவும் மாறி மாறி வந்துருக்காங்க. இப்போதைக்கு ஒரு வருஷம் அவங்க வரட்டுமே, என்ன செய்யறாங்கன்னு தான் பார்ப்போம். விஜய் என்ன செய்யறான்னு பார்ப்போம். இப்போ சிட்டிங்ல இருக்க நம்ம செல்வ பெருந்தகை அவர்கள் எப்படி பண்ணிருக்காரு தொகுதிக்கு? என்னன்னா இப்போ அவர் அவ்வளோதான் தெரிலன்ட்டு. ஏன்னா உங்க தொகுதியில குறை நிறைகள் இருந்திருக்கும், அதெல்லாம் போய் சொல்லியிருப்பீங்க. வந்து பாத்துருக்காரா? இல்லை, எப்பயாச்சும் தான் வர்றது ரொம்ப கஷ்டம். வர்றது கிடையாது எப்பயாச்சும். ஆனால் இந்த ஒரு வாட்டி மட்டும் டிவிக்கு வரட்டும். கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக இந்த வாட்டி விஜய் தான் வருவார். இப்ப நம்ம தொகுதி வேட்பாளரா தென்னரசு வந்திருக்காரு. டிவிகே சார்பில் ஆதரவு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா அதிக வாக்கு வித்தியாசத்துல அவர் ஜெயிப்பாரு. விஜய் ஏன் வரணும்னு நினைக்கிறீங்க? மாற்றம் வேணும்னா அதுதான் விஜய் வந்தா நல்லா செய்வாரு. இப்ப 5 வருஷம் ஆட்சி பண்ண திமுக எப்படி பண்ணிருக்காங்க? ஏன் என்ன ஆச்சு? எல்லாத்தையும் விலைவாசி ஏத்திட்டு எல்லாம் நாங்களும் அவசரம் போட்டுருக்கோம். எங்களுக்கு யாரும் போட்டுது. செல்வ பெருந்தகை அவர்கள் எப்படி பண்ணிருக்காரு தொகுதிக்கு? எல்லாம் வேஸ்ட் தாங்க. விஜய் வந்தா மாற்றம். இப்ப விஜய் கட்சி சார்பாக வேட்பாளர் தென்னரசு நிக்க போறாரு. ஆதரவு எப்படி இருக்கும்?
போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. போடுவாங்களா? ஸ்டாலின் ஸ்டாலின் எப்படி பண்ணியிருக்காரு ஆட்சி? நல்லா பண்ணிக்கிறாங்க. நம்ம செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து தொகுதி எப்படி பாத்துட்டாரு? 5 வருஷம் நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா பாத்துனாரா? இப்ப புதுசா விஜய் வேற வந்திருக்காரு. அது நம்மளுக்கு தெரியாது. டிவிகே ஏன் டிவிகே வரணும்? புதுசாக ஒருத்தர் வரணும், நல்லா செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை. இப்ப ஆளும் கட்சியா இருந்த திமுக எப்படி 5 வருஷம் பண்ணிருக்காங்க? இது அப்படி ஒன்றும் செஞ்சா தெரியல ஒன்றும். விஜய் வந்து நல்லா செய்வாருன்னு எதிர்பார்க்குறேன். சரி, ஸ்ரீபெரும்புத்தூர்ல டிவிகே வேட்பாளருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா கிடைக்குமா? எங்கே பார்த்தாலுமே 234 தொகுதியிலையும் நல்லா வருவார், வின்னிங் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். விஜய் ஏன் வரணும்னு நினைக்கிறீங்க? ஆமா, அவர் வந்து அத்தாச்சி மாறணும்ல, மாறி பார்த்தா நல்ல நடந்ததை பார்க்கலாம்ல. இப்ப ஆளும் கட்சி அந்த திமுக 5 வருஷம் எப்படி பண்ணிருக்காங்க? திமுக ரொம்ப கொடுக்கணும், ஆட்டம் ஓட்ட முடியல, ஃப்ரீ பஸ் விட்டு எங்களால எதுவுமே பண்ண முடியல, கேஸ் வேலையை ஏற்றிட்டாங்க, என்ன பண்ணுறது பண்ண முடியலையே, குடும்பத்தையே பார்க்க முடியல எங்களால. டிஎம்கே தீயசக்தி தான். ஆனா டிவிகே இந்த முறை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? அது 100% இருக்கு, ஆனா அது எப்படின்னு தெரியல. ரெட்டலைக்கு தான். ரெட்டலைக்கு தானா? இப்ப திமுக 5 வருஷம் எப்படி பண்ணிருக்காங்க? அது அவங்க நல்லா பண்ணிக்கிறாங்களோ பண்ணலையோ, நம்ம இந்த ஆதரவு காங்கிரஸ் செல்வம் பெருந்தகை. அவர் வந்து போன முறை ஆட்சின்றது 5 வருஷம் எப்படி பண்ணாங்க? எம்எல்ஏ எப்படி செஞ்சாங்க? நல்லா பண்ணாங்க. பஸ் ஸ்டாண்டு ரெடி பண்ணாங்க, குளம் ரெடி பண்ணாங்க, ரோடு போட்டாங்க, நிறைய பண்ணாங்க. இப்ப புதுசா களமிறங்கி இருக்கா விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பீங்க? எந்த அளவுக்கு செய்வார்னு நினைக்கிறீங்க? அது எப்படி செய்ய முடியும்? செய்ய முடியாது. இவ புதுசா வந்தவங்க எப்படி மேம் டக்குன்னு இது பண்ண முடியும்? ஓட்டு வாங்க கொஞ்சம் பிரிக்கலாம் ஓட்டு, அவ்வளவுதான். ஆனா இது தொகுதியெல்லாம் பிடிக்க முடியாது. இந்த தொகுதிக்கு இப்ப வேட்பாளரா இருக்க தென்னரசு அவர்கள் வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லையா? புதுசா வரவங்களுக்கு தான் ஆதரவு. புதுசா வரவங்களா? விஜய்க்கா? ஆமா. விஜய் வந்தா என்ன மாதிரி மாற்றம்லாம் வரும்னு நினைக்கிறீங்க? ஏதோ எங்களுக்காக ஒரு நண்பனா இருந்தா சரி. செல்வம் பெருக்கோங்கன்னா தெரியலையே. இந்த ஏரியா எம்எல்ஏ பண்ணிருக்காரா? இந்த ஏரியாக்கு நல்லதெல்லாம்? இந்த எம்எல்ஏ எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. தலைவர் வந்தாரு, அவரால முடிஞ்சது செய்து இருக்காரு. முன்னாடி இருந்தவங்களாம் யாரும் எதுவும் பண்ணல. இப்ப வரவங்களாவது எதனா பண்ணா நல்லா இருக்கும் ஊருக்காக. நம்மளுக்குன்றது இல்ல, ஊருக்காக பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். விஜய் தான். விஜயா? விஜய் வந்தா என்ன மாதிரி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? மாற்றம். இப்ப நம்ம ஸ்டாலின் எப்படி பண்ணிருக்காரு 5 வருஷம்? 5 வருஷம் ஆறு பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணுவோம், பண்ணிக்கலாம். விஜய் வந்தா என்ன மாதிரி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? நிறைய மாற்றம் வரும். ஆனா இப்ப போட்டியிடக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் எப்படி பண்ணிருக்காரு? சொல்ற மாதிரி எதுவும் இல்லை, பெருசா எதுவும் பண்ணல ஏதோ தொகுதிக்கு. ஆனா இப்ப ஸ்டாலின் திமுக ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க 5 வருஷம்? அவள் ரொம்ப பெஸ்ட். விஜய்லாம் வந்தா இதை மாத்திடுவான்னு நினைக்கிறீங்களா? மாறும், நிறைய மாறும். இப்ப நம்ம வேட்பாளரா நிக்கக்கூடிய தென்னரசுக்கு இங்க ஆதரவு இருக்குமா? தென்னரசுக்கு இருக்கும். நம்ம ஸ்டாலின் ஸ்டார் வந்தாருன்னா நல்லா இருக்கும் தொகுதியில. ஆமா, ஜனங்களுக்கு நல்லா செய்யறாரு, பசங்களுக்கு நல்லா செய்யறாங்க. 5 வருஷம் ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க? பிடிச்சிருக்கா? நான் பிடிச்சிருக்கு, நல்லா தான் பண்ணிருக்காங்க. இப்ப டிவிகே புதுசா கட்சி ஆரம்பிச்ச விஜய் வந்து நம்ம தொகுதியில தென்னரசு அவர்கள் வேட்பாளரா இருக்காரு, அவங்களுக்கு ஆதரவு தருவீங்களா விஜய்க்கு? யார் நம்ம தொகுதிக்கு நல்லா செய்யறாங்களோ அவங்களுக்கு தானே செய்ய முடியும். செல்வ பெருந்தகை எப்படி பண்ணிருக்காரு? அவரும் நல்லா தான் பண்ணிருக்காரு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆனா விஜய் அவர்கள் வந்து இந்த தேர்தலில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு வாலிபமான பசங்க தான் அவங்களுக்கு இது பண்றாங்க. ஆனா நம்மள மாதிரி ஆளுங்க எல்லாம் ஸ்டாலின் சாருக்கு தான் போடணும் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்றாங்க. ஸ்டாலின் தானே? ஆமா. இங்க ஆதரவு திமுகங்க, திமுக கூட்டணி கட்சிக்கு. நம்ம செல்வ பெருந்தகை அவர்கள் எப்படி பண்ணிருக்காரு தொகுதிக்கு? நல்லா தான் பண்ணிருக்கிறாரு. இப்ப பழனி பல இடத்துல ரோடு போட்டிருக்கு, சாலை போட்டிருக்காங்க, கால்வாய் அமைச்சிருக்கிறாங்க, நிறைய பல திட்டங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இங்க திமுக தான் வரும், திமுக கூட்டணி தான் வரும். ஆனா இப்ப புதுசா தாவேகா களமிறங்க இருக்கு, தென்னரசு அவர்கள் இங்க போட்டியிட்டு அது இந்த ஒரு எலெக்ஷன் வரைக்கும் இருக்குங்க. அப்படிதான் பாப்போம், எல்லாம் வந்து போறது தானே. சீமான் வந்தாரு, இப்ப இவர் வந்திருக்கிறாரு, பாப்போம் எப்படி இருக்கு. ஆனால் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? டிவிகே. டிவிகே எப்படி ஜெயிக்கும்? திமுக தான் ஜெயிக்கும். திமுக தானா? எடப்பாடி தான். எடப்பாடியா? ஆமா, அவர் வந்து நல்லா செய்வாரு, நல்லா பெண்களுக்குலாம் பாதுகாப்பு இருக்கும், எல்லாமே நல்லபடியா இருக்கும். ஆனா இப்ப நம்ம தொகுதியில செல்வ பெருந்தகை அவர்கள் எப்படி பண்ணிருக்காரு? அதெல்லாம் நம்ம போய் ஆராய்ச்சி பார்க்கல. இது வரைக்கும் இருக்கிறோம், இங்கேயே தான் இருக்கும், வேற எங்கேயும் போல. எடப்பாடிக்கு போகணும், அவ்வளவுதான். இப்ப திமுக ஆளும் கட்சி இருக்காங்க, எப்படி பண்ணிருக்காங்க அவங்க 5 வருஷம்? நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க, அப்புறம் ஏன் எடப்பாடி வரணும்ன்றீங்க? மாத்தணும் இல்லையா, அதனால.
புதுசா விஜய் வேற வந்திருக்காரு, அவர் எப்படி பாக்குறீங்க? விஜய் வேற இப்போ வந்திருக்காரு புதுசா. விஜய் போடுறவங்களுக்கு போட்டோமா, யாருக்கு விருப்பம் அவங்க போட வேண்டியதுதான். எங்களுக்கு இப்போ எடப்பாடி தான். விஜய்க்கு தான் போடுவோம். விஜய் இப்ப ஆளும் கட்சி இருக்க திமுக எப்படி பண்ணியிருந்தாங்க 5 வருஷம்? அதான் உங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணியிருந்தாங்கன்னு? உங்களுக்கு தெரியல, என்ன பண்ணிதான் உங்களுக்கு தெரியும். அப்புறம் நான் புதுசா மாற்றம் வரணும். ஆனா விஜய் இந்த தேர்தல்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? ஜெயிப்பாருங்க, எத்தனை எதிர்பார்க்கலாம்? கன்ஃபார்ம் ஜெயிப்பாருங்க அவரு. இப்ப இந்த நம்ம தொகுதியில வேட்பாளரா அறிவிச்சிருக்க தென்னரசு அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கும்? நாங்க எல்லாரும் ஆதரவு தான் கொடுக்குறோம். இளைஞர் ஃபுல்லாக ஆதரவுங்க. எங்க அப்பா டிஎம்கே தான், இவர் கட்டியா தான். அவர் ஒரு ஓட்டு தான் மிஸ் ஆகும், மீதி ஓட்டு எல்லாமே விஜய்க்கு தான். உங்க அப்பா ஓட்டு மட்டும் தான் எங்க அப்பா ஓட்டு அதுதான் மிஸ் ஆகும். ஏன் செல்வப்பெருந்தகை அவர்கள் இருக்காரு, அவரை தாண்டி ஜெயிக்க முடியுமா? அப்படிலாம் இல்லையே, யாருக்கு ஆதரவு வேணுமோ அவங்க ஆதரவு போட்டு தான் போடுவாங்க. விஜய்க்கா? திமுக ஆளும் கட்சி இருக்காங்க, அவங்க எப்படி பண்ணிருக்காங்க? எல்லாம் பண்ணிருக்காங்க, அதனால விஜய்க்கு தான் போடுவாங்க. புதுசா வராங்களா, என்ன பண்றாங்க? இப்ப செல்வப்பெருந்தகை அவர்கள் எப்படி பண்ணிருக்காரு நம்ம தொகுதிக்கு? நல்லா தான் பண்றாங்கப்பா எல்லாருமே. ஆனா வந்து புதுசா போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு விஜய்க்கு தான் போடணும். ஆனா விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? தெரியாதுப்பா. ஆனா விஜய் தான். ஆமா, இல்லைனால ரெட்டலிக்கு போடுவேன் பையனுக்கு. ஏன் நம்ம செல்வப்பெருந்தகை அவர்கள் எப்படி பண்ணிருக்காரு? அவர் பத்தி காங்கிரஸ் பத்தி எங்களுக்கு வேணாம், ஒன்லி டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே. புதுசா இப்ப டிவிக்கே வேற வந்திருக்கே, அது எங்க வீட்டில் கொஞ்சம் பேர் போடுவாங்க. நான் இந்த இப்போ வந்து பழனி அண்ணனுக்காக போடுவேன் ரெட்டை லட்சணத்துக்கு. நம்ம எப்பவுமே இது அம்மா தான். அம்மா தானா? இப்ப ஆளும் கட்சி இருக்க நம்ம வேட்பாளர் செல்வப்பெருந்தகை அவர் எப்படி பண்ணிருக்காரு தொகுதிக்கு? நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்களா? பண்ணிருக்காங்க, படப்பிக்கு ஒரு பண்ணிருக்காங்க. இப்ப புதுசா விஜய் அவர்கள் வேலை களமிறங்கி இருக்காரு, அவர் எப்படி பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? அவங்க நல்லா பண்ணுவான்னு நினைக்கிறேன். அடுத்த ஆட்சி ஓட்டு யாருன்னு தெரியல. இப்போதைக்கு நான் எப்பவுமே அம்மா ஓட்டை தான். எடப்பாடிக்கு. எடப்பாடிக்கு. இப்ப திமுக ஆளும் கட்சி இருக்காங்க, அவங்க எப்படி? இல்ல, அதை பத்தி விமர்சனம் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதை கலாச்சாரம், தெருவுக்கு தெருவு கலாச்சார சீர்கேடு நிறைய இருக்கு. மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன். மாற்றம் வேணும்னு சொன்னா அவங்க வந்தா கொஞ்சம் அனுபவம் இருக்கும், அவங்க செய்வாங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்க பாக்குறாங்க இல்லையா, அவங்க மாற்றத்தை கொண்டு வருவாங்கன்னு நான் நம்புறேன். இன்னொரு மாற்றமா விஜய் பாக்குறாங்களே, இன்னொரு மாற்றம் அதை பத்தி நான் விமர்சனம் பண்ண விரும்பல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அனுபவம் தேவை. அவங்க அரசியல் பண்ண வராங்கன்னு சொன்னா நிறைய விஷயம் கத்துக்குன்னு தான் வரணும். நான் வந்த உடனே நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொன்னா அது ஏற்க முடியாது. ஏன்னா இது காலம் மாறிவிட்ட காலம். எம்ஜிஆர் மாதிரி புரட்சி பண்ண முடியாது. சரிங்களா? இதுதான் உள்ள நிலை. ஸ்டாலின் எப்படி பண்ணிருக்காரு ஆட்சி? நல்லா பண்ணிக்கிறாரு, பக்காவா இருக்குது, நல்லா செய்வாரு. நம்ம செல்வப்பெருந்தகை அவர்கள் எப்படி பண்ணாரு தொகுதிக்கு? பரவாயில்ல, ஓரளவுக்கு பண்ணிருக்காரு. இப்ப புதுசா டிவிகே சார்பில் இருந்து வேட்பாளர் தென்னரசு அவர்கள் நிக்க அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. பழனி என்னக்கா? இப்ப செல்வப்பெருந்தகை அவர்கள் எப்படி பண்ணிருக்காரு? அவரு சொல்ற மாதிரி இல்லை. ஏன் நம்ம தொகுதிக்கு எதுவும் பண்ணலையா அவரு? வரல. இப்ப புதுசா சொல்லுங்க. பழனி அண்ணன் தான் எங்களுக்கு பிடிக்கும், அவர் தான் நல்லா செய்வார். இப்ப புதுசா டிவிக்கு வேற கிளம்பிருங்க இருக்கே தென்னரசு அவர்கள். யாரு? தென்னரசு அவர்கள் இப்ப வேட்பாளரா வந்திருக்காரு. அது நம்மளுக்கு தெரியாது யாருன்னு. இது வரைக்கும் வந்து எதுவுமே பண்ணதே கிடையாது, எதுவும் கேட்டதும் கிடையாது. அப்படி எப்படி சொல்ல முடியும் அவரை? இப்ப விஜய் கட்சியில இருந்து வந்திருக்காரு. விஜய் கட்சியில வந்து அது பசங்களோட விருப்பம், நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஓட்டு ரெட்டலைக்கு தான். ரெட்டலை. இப்ப திமுக ஆளும் கட்சியா இருக்காங்களே, அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? பரவாயில்ல, அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா தெரியல. இது மாறி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கணும். இப்ப புதுசா டிவிக்கே வேற வந்திருக்கு, அந்த கட்சி எப்படி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? இது ரெண்டுத்துல எது வந்தாலும் ஓகே தான். ரெட்டலை இல்ல டிவிக்கே, எதுனாலும் ஓகேவா? ரெட்டலை டிவிக்கே வந்தா என்ன மாதிரி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? நல்ல மாற்றம் வரும். முன்ன மாதிரி கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல வாய்ப்பு இருக்கு. நம்ம செல்வப்பெருந்தகை அவர்கள் இப்ப இருக்காரு, அவர் எம்எல்ஏவா எப்படி பண்ணிருக்காரு தொகுதிக்கு? பரவாயில்ல, எனக்கு தெரியாது. அது பாத்திருக்கீங்களா? வந்திருக்காரா உள்ள வந்து?